நீங்க பாவம் செஞ்சாலும் அதுல இருந்து திருப்பி மீண்டு எழுந்து வந்து கர்த்தருக்கு பரிசுத்தமா வாழணுங்கிற அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அது இருக்கிற வரைக்கும் நீ நிச்சயமாகவே கர்த்தருக்கு என்று எழும்ப முடியும். எப்ப நான் செய்யற பாவத்தை பத்தின உணர்வு இல்லாம நான் அப்படிதான் செய்வேன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்களே, அதுதான் வீழ்ச்சி. கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன? நீ அவரோடு கூட ஒரு சஞ்சரிக்கிற அனுபவம். நீங்க பேசுங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, பாவம் செஞ்ச உடனே அடுத்து உடனடியாக தேவனை விட்டு தூரம் போயிடுவாங்க. சர்ச்சுக்கு வரதை நிறுத்திடுவாங்க, ஜெபம் பண்றதை நிறுத்திடுவாங்க, பைபிள் வாசிக்கிறதை நிறுத்திடுவாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, நான் பண்ணி பார்த்தேங்க, எனக்கு பாவத்தை மேற்கொள்ள முடியல, இதுக்கப்புறம் எனக்கு வேற என்ன செய்வேன்? சரி, வேற எங்க போய் இந்த பாவத்தை தொலைப்பீங்க? அடுத்து இதுல இருந்து மீள்றதுக்கு வேற என்ன செய்வீங்க? நான் எப்பவும் சொல்லுவேன், பாவத்திலிருந்து மீள்வதற்கு ஒரே இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். விழுந்தாலும் உங்களை மன்னிப்பதற்கு அவர் மட்டும்தான் வழி. நீங்க எத்தனை தடவை விழுந்தாலும், 7-70 தடவை விழுந்தாலும் அவர் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். அவர்கிட்ட போறதை தவிர நோ அதர் வே.